இப்போ ₹2,00,000 சம்பாதிக்கிறான்னா, நார்மலா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லு? ஒரு லாவிஷான லைஃப் ஸ்டைல் இருக்கும் சார். நீ அந்த வீடு எங்க வச்சிருப்பான்? ஒரு ரூ. 30,000 வாடகைக்கு இருப்பாங்க சார். ₹30,000 மீதி வாடகைக்கு ஒரு ரூ. 30,000 குடுப்பாங்க. இல்லாட்டா இஎம்ஐ ₹80,000 கட்டுவான். கட்டுவாங்க. டெஃபினட்டா இருக்கும். ஸோ ஒரு ஒண்ணு 1,50,000 30,000, 35,000 வாடகைக்கு குடுத்திருப்பாங்க. 30,000த்துல இருக்க மாட்டான். ₹50,000, ₹60,000 இருப்பான். ம். அவன் இருக்கிற ஏரியாவே இப்போ ஒரு நல்ல ஏரியால இருப்பான். இப்ப நீங்க ராயப்பேட்டை ஏரியால இந்த மாரி இடங்கள்ல ராயப்பேட்டா கூட இருக்க மாட்டான். ம். ஆழ்வார்பேட்டு, அபிராமபுரம் அது மாரி ஏரியால தான் இருப்பான். இல்லாட்டா இப்ப நான் இருக்கிற ஏரியால இருப்பான். வேற பாலாஜி நகர்னு ஒரு என்க்ளேவ் வித்தின் ராயப்பேட்டா இருப்பான். ம். இல்லாட்டா கோபாலபுரம், லட்சுமிபுரம் இது மாரி இடத்துல இருப்பான். கிவன் அவங்க ஆபீஸ் அவங்க பக்கத்துல இருந்ததுன்னா. ம். இவன் இந்த ஏரியால தான் இருப்பான். இங்கேருந்து அவன் எங்க போனாலும் இந்த ஏரியால தான் இருப்பான். ஆஃபீஸ்ல வந்து நம்பி வரதெல்லாம் நீங்க வந்து 2ண்ட் லெவல், 3 லெவல். ம். இந்த டாப் 10 டாப் 30% தான் இதெல்லாம். ஆஃபீஸ வச்சு இடத்த டிசைட் பண்றதெல்லாம் அவங்க தான். ஓகே. இந்த டாப் 1% அவன் வீட்ல இருக்கிறத வச்சு தான் அவன் மத்தத டிசைட் பண்ணுவான்.